என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, நாம் இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்மை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், ஒரு தூய அரசியலை நேசிப்பவர்கள், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று துடிப்பவர்கள், நம்மளை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம். அதிலே சென்னையிலே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். சென்னை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை அறிவியல் ஆய்வறிஞர் வெண்ணிலா தாய்மானவர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்து சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி முதுநிலை சமூக பணி வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி வழக்குரைஞர் சவுந்தரபாண்டியன் லூடர் சேத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு என் அன்பு சொந்தங்கள் உங்கள் அருமை வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்ததாக சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை சமூக ஆர்வலர் ரோசினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதன் மூலம் உங்கள் வாக்கு மிகுந்த மதிப்புமிக்கதாக மாறும். இந்த சமூகத்தில் மாபெரும் மாறுதலுக்கு வித்திட்டதாக மாறும். ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணில் நீங்கள் விதைத்தீர்கள் என்று வருங்கால வரலாறு கூறும். எனவே என் அன்பு தங்கை ரோசினி அவர்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். சென்னையில் அடுத்து திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி ஆருயிர் இளவல் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றியாளராக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக என் அன்பு தங்கை இளநிலை அறிவியல் தங்கை சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி பொறியாளர் பாபு மயிலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். மற்றவர்கள் உங்கள் வாக்கை பற்றியே கவலைப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவர்கள் ஓட்டை குறிவைப்பார்கள், அதை பற்றியே கவலைப்படுவார்கள். நாங்கள் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய கவலைப்படக்கூடிய பிள்ளைகள். எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தம்பி பாபு மயிலன் அவர்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சென்னை சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ஆசிரியர் பட்டய படிப்பு படித்த என் அன்பு தங்கை ஆயிஷா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். என் அன்பு உறவுகள், என் அருமை சொந்தங்கள், தங்கைக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி என் ஆருயிர் இளவல் பொறியாளர் திரைப்பட இயக்குனர் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை அவருக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் வாக்கை விற்பனைக்கு இல்லை என்ற முடிவை எடுத்துவிட்டீர்கள் என்றால் எந்த அரசியல் சரியாக இருக்கும், யாரிடத்தில் நாட்டை ஒப்படைத்தால் நல்லாட்சி நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு கொடுங்கள், தேடுங்கள். ஒரு துணிக்கடைக்கு சென்றால் 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலையை 100 சேலையை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்கிறீர்கள். ஒரு சட்டையை 6 மாதம் போட்டு தூக்கி போட போகிற கிளிய போகிற அந்த சட்டைக்கு 60-70 சட்டையை தேடுகிறீர்கள். இந்த கடையில் போனால் நல்ல உணவு கிடைக்கும்,
இந்த கடையில் நல்ல நகை கிடைக்கும் என்றெல்லாம் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற 5 ஆண்டு கால ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிற போது நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு தேடுங்கள், தயவு செய்து தேடுங்கள். எங்களுக்கே போடுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதில் யாருக்கு போட்டால் நாடு மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்று உணர்ந்து தெளிந்து போடுங்கள். அடுத்ததாக சென்னை அண்ணா நகரிலே என் அன்பு தம்பி வழக்குரைஞர் சி. சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று என் அருமை சொந்தங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிறகு சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இளநிலை வணிக மேலாண்மை படித்த என் அன்பு தம்பி ஆருயிர் தம்பி சந்தோஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விலைமதிப்பற்ற மதிப்புமிக்க உங்களுடைய வாக்கை தந்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய அன்பு மருமகள், நம் எல்லோரினுடைய பேரன்பிற்குரிய மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர்களுடைய மருமகள், என்னுடைய மருமகள் பொறியாளர் கீர்த்தனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கை தந்து நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நான் முன்பு சொன்னது போல 6 பிராமண வேட்பாளர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலில் போட்டியிட. அது எந்த பெருமைக்கும் அல்ல, நம் கடமை. அதனால் நாம் அதை செய்கிறோம், பெருமையோடு செய்கிறோம். அதிலே முதலாவதாக சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய அன்பு இளவல் பொறியாளர் அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு தங்கை வழக்கறிஞர் அனுஷா விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை வணிகவியல் படித்த என் தங்கை ஸ்ரீ வித்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு சொந்தங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் என் அன்பு தங்கை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே மகாலட்சுமி அவர்கள், இளங்கலை வேதியியல் படித்த தங்கை மகாலட்சுமி அவர்களை நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் மதுராவையில் சட்டமன்ற தொகுதியிலே தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆருயிர் இளவல், முன்பே நான் சொன்னது போல இளங்கலை பொருளாதாரம் படித்த என் தம்பி, தன்னலமற்ற சமூக சேவகன், மண்ணுக்கு மக்களுக்குமாக அயராது களப்பணி ஆற்றுகிறவன், இயற்கை வேளாண்மை முறையை நம் அப்பா நம்மாழ்வார் அவர்களோடும் என் அன்பு இளவல் செந்தமிழன் அவர்களோடும் சேர்ந்து அதை போற்றி கொண்டு வருகிறவன், ஒரு மிகப்பெரிய சூழியல் ஆர்வலன், பற்றாளன் என் நம்பி காசிராமன் அவர்கள் மயிலாடுதுறையிலே போட்டியிடுகிறார். அவருக்கு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உறவுகள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். என் அருமை சொந்தங்களே, பௌசான் இதில் இல்லையே, பௌசான் அடுத்ததாக விடுபட்டு போனது என்னுடைய தம்பி என் ஆருயிர் இளவல் சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை பொருளாதாரம் படித்த என் அன்பு இளவல் ஃபௌஜான் ஷெரீப் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். என் அருமை சொந்தங்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக நீங்கள் கடந்து போய்விடக்கூடாது. இதுவரை இந்த மண்ணில் நிலவுகிற இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற, கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்கிற ஒரு மாற்றத்திற்கான மாபெரும் அரசியல் புரட்சியாக இது இருக்க வேண்டும். அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே தேர்தலில் நிற்கிறோம். போட்டியிடுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும்.
நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.